Hallelujah. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே அக்னி விக்டரி வாய்ஸ் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் நம்முடைய சபையில் ஞானஸ்நானம் பெற்ற ஏசாயா என்ற எல்லப்பன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது நாம் சான்றிதழ் வழங்க வேண்டும். தேவன் அவரை நம்முடைய சபையில் புது சிருஷ்டியாக உண்டாக்கியிருக்கிறார். ஞானஸ்நானம் மாதந்தோறும் வாரந்தோறும் நடக்கணும். முதல்ல மாதந்தோறும் ஞானஸ்நானம் நடக்கணும். அதுக்கு பிறகு வாரந்தோறும் ஞானஸ்நானம் நடக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் தொட்டியில் ஒரு வசனம் எழுதி போட்டிருக்காங்க. யார் எழுதி போட்டது? டேவிட் பிரதற்காக எல்லாரும் கரங்களை தட்டுறோம். நல்லவர். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. ஊழியத்தில் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஆமாம். வருஷம் வருஷம் மாதம் மாதம் வாரம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டே இருக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருக்கு சொல்கிறோம். நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக ஒருவரை நாம் ஊக்கப்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பான ஊழியம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் 12 வயசு 13 வயசு தாண்டிட்டா கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்க அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்கள தகுதிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, அவங்கள பிரதிஷ்டை செய்து அவங்கள ஞானஸ்நானம் எடுக்க உற்சாகப்படுத்துங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள், ஜெப வாஞ்சை உள்ளவர்கள், ஆண்டவருக்குள்ள கைப்பிடிச்சு அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நடத்துவாராக. இன்றைய தினத்திலே கர்த்தர் அருமையான ஏசாயா எல்லப்பன் என்பவருக்கு சான்றிதழ் வழங்குகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிட்டு அவர் முன்னாடி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் முன்னாடி வாங்க. பாஸ்டர் எங்கே இருக்காங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் அருமையான ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஏசாயா எல்லப்பன் அவர்களை உடைய கரத்தில் தருகிறோம். இந்த சபையில் ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்து அங்கமாய் சேர்ந்து சர்வ சங்கமாகி சபையில் பரலோக ராஜ்யத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவரை ஆசீர்வதிங்க, இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிங்க, இவங்க வீட்டை ஆசீர்வதிங்க, இவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிங்க, இவருடைய சரீரத்தை ஆசீர்வதிங்க, ஆவி ஆத்மாவை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய மகனை நாங்கள் மனதால் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை மகனை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது லேசான காரியம். தேவனாகிய கர்த்தாவே உடைய மகன் ஸ்தோத்திரம் ஏசாயா எல்லப்பனுக்கு நீர் துணையாயிரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். சரி சரி. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. சோதனை அடுத்து அவருக்கு ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வேதாகமம் கொடுப்பது நம்முடைய வழக்கம். சோதனம். இதுவரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் பைபிள் தந்துக்கிட்டே இருக்கிறேன். யாருக்கும் பைபிள் தராமல் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேருக்கும் பைபிள் தந்திருக்கிறேன். அதே மாதிரி ஏசாயா அவர்களுக்கும் வேதாகமத்தை ஆசீர்வதிக்க
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் உங்கள் மத்தியிலே நான் நிற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை கொண்டு வந்த என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அழைத்த அனுமதித்த பாஸ்டர் ஸ்தோத்திரம். ஜெபமணி அவர்களுக்கு, கிப்டா அவர்களுக்கு, சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறோம். ஆமென். அவர் சொன்னார், நம்முடைய திறவுகோல் வசனம் என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் தம்முடையவர்களுக்கு செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இப்போ இந்த ஆண்டுல நம்ம ஒரே ஒரு வார்த்தையை தான் தொடர்ந்து தியானிச்சுட்டே வரோம். என்னது? காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதிசயங்கள் இருக்கு, அது ஒரு வருஷம் ஓடும்போது இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதிசயங்கள் ஒரு வருஷம் பிரசங்கம் இருக்கும். ஆனா காரியங்களை மாத்திரம் நாம் ஒவ்வொரு மாதமும் தியானித்து வருகிறோம். கடந்த மாதத்துல என்ன நாம் தியானித்தோம் யாருக்காவது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்வது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. உதவி செய்கிற விஷயத்திலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு அதே அடிப்படையில் இன்னொரு வசனத்தை, தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் கவனிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் கவனிப்போம். பெருசியனான காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். நீங்க செய்கிற காரியம் ஜெயமாயிருக்கும். ஜெயம், ஜெயம் என்றால் என்ன? வெற்றி. நம்முடைய சபையின் பேர். சபைக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. சபை பேர் சொல்ற வெற்றி உள்ள கர்த்தரின் சபை வீடு. அல்லேலூயா. இப்ப இது ஒரு பெரிய வெற்றியில தான் இந்த சபை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தொடங்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதனாலதான் அந்த சபைக்கு பேர் என்ன பேரு? வெற்றி உள்ள கர்த்தரின் சத்தம் திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வெற்றி நமக்கு. இன்னைக்குதான் இங்க வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக உங்கள் மத்தியில இருக்கிறேன். இன்றைக்கு தான் உங்க சபையை பத்தி பேச போறேன். ஆமென். வெற்றி என்கிற ஜெயத்தை குறித்து பேச போறேன். ஆமென். இப்போ இந்த சபை உண்டாக்கப்பட்டது வெற்றினாலதான் உண்டாக்கப்பட்டது, ஜெயத்தினாலதான் உண்டாக்கப்பட்டது. தானியேலுக்கு அவருடைய காரியம் ஜெயமாயிருந்தது. உங்க காரியம் எல்லாம் ஜெயமாயிருக்கும். ஆண்டவர் உங்க காரியத்துல ஜெயத்தை கட்டளையிடுவார். நீங்கள் செய்கிற காரியம் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாக்குவார். இன்னைக்கு தலைப்பு அதுதான். கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவலையோட, வேதனையோட, துக்கத்தோட, போராட்டத்தோட நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். ஜெயமாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். கர்த்தர் ஜெயமாக்குவார். இன்னொரு முறை சொல்லுங்க, என் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார்.
கர்த்தர் ஜெயமாக்குவார். இப்ப இப்படி சொல்லுங்க, உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்குவார். அது என்ன காரியம் எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்கள் காரியத்தை ஜெயமாக்குவார். ஜெயம் நமக்கு. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க பாஸ்டர் ஆராதனையில சொன்னாரு, 3 பேரை தூக்கி அந்த அக்னி சூளையில போட்டாங்க. 4வது ஒருவர் அங்கே உலாவினார். தூதரானவர் உலாவினார். அக்னிமயமான வெண்ணங்கை தரித்தவர் அங்கே உலாவினார். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும். உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க, அந்த பிள்ளை படிக்குது, 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டு, நீங்க சந்தோஷப்படுவீங்களா, அழாட்டினா துக்கப்படுவீங்களா, கவலைப்படுவீங்களா? எப்படி இருப்பீங்க? உங்க பிள்ளை தோத்து போயிடுச்சு, பரீட்சையில் 5 பாடமா, எத்தனை 5 பாடமா 6 பாடமா? 5 பாடங்கள். இந்த 5 பாடத்திலையும் பிள்ளை தோத்து போச்சு, ஜெயிக்கல. நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா, இல்லைன்னா துக்கமா இருப்பீங்களா? சொல்லுங்க. கவலையா இருப்பீங்க. அல்லேலூயா. இதே போலதான் நம்ம ஆண்டவர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தோற்று போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். ஜெயிக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லணும். ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தன்னைத்தானே ஆலோசனை சொல்லிக் கொள்ளணும். நீங்களே உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்லணும். உங்களுக்கு நீங்களே ஆலோசனை சொல்லணும். ஜெயிக்கிறது உங்க குடும்பத்துக்கு நீங்களே ஆலோசனை சொல்லணும். உங்க குடும்பத்தை வேற யாரும் நடத்த மாட்டாங்க. உங்க குடும்பத்தை யார் நடத்தணும்? நீங்க தான் நடத்தணும். தன் குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி சபையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ சபை நடத்துகிறவர்கள் குடும்பம் ஃபர்ஸ்ட்ல நடத்தணும். நான் சிபிஎம்ல ஊழியக்காரனா போயிட்டேன். சிபிஎம்ல ஊழியக்காரனா போயிட்டேன். 3 வருஷம் அங்கே ஊழியக்காரனா இருந்தேன். அங்கே எப்படி தெரியுமா? வேட்டி தான் உடுக்கணும், பேண்ட் போடக்கூடாது. வெள்ளை தான் உடுக்கணும், கலர் போடக்கூடாது. ஜிப்பா தான் போடணும், கழுத்தில் நெக்கு வைக்கக்கூடாது. இதற்குள்ள அந்த நெக்கு இருக்கக்கூடாது, மொட்டையாக இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். டைட்டாக போடக்கூடாது, கொலகலன்னு போடணும். அங்கே அப்படி கண்டிஷன். முடி நல்ல நிறைய, இப்போ நான் கூட முடி நிறைய வச்சுருக்கேன். முடி நிறைய வைக்கக்கூடாது, ஒட்ட மிஷின் போட்டு வெட்டணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒட்ட மிஷின் போட்டு வெட்டணும். வெளியிருந்து வந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, கைதி மாதிரி இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அதில் 3 வருஷம் இருக்கு. அப்போ அதில் என்கிட்ட ஒரு பிரதர் கேள்வி கேட்டார், நீங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கீங்க, நீங்கள் குடும்பம் நடத்தலையே, சபையை எப்படி நடத்துவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். எனக்கு இது என்ன இல்லை சந்தோஷமே இல்லை. ஊழியத்துக்கு வந்துட்டோம், சந்தோஷமாக பேசுவாங்க, உற்சாகமாக பேசுவாங்கன்னு பார்த்தா, நீ குடும்பமே நடத்தலை, குடும்பம் நடத்துக்கு பயந்து போய், கல்யாணம் பண்ண பயந்து போய், பிள்ளை பக்க பயந்து போய், குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துறதுக்கு பயந்து போய், அதுக்கு ஒளிஞ்சு ஓடி நீங்கள் போய் கல்யாணம் பண்ணாமல் போகிறீங்க. நீங்கள் குடும்பம் நடத்தவே இல்லையா? குடும்பம் நடத்தாதவங்க எப்படி சபை நடத்தும்? வெளியே வந்து இன்றைக்கு வந்து 38 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 38 ஆண்டுகள் தேவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒருவன் சபையை நடத்தணும், அவன் எப்படி செய்யணும்? ஃபஸ்ட்டு குடும்பம் நடத்தணும். இப்போ பாஸ்டர் சபையை நடத்தணும்னா அவர் குடும்பத்தை நடத்தணும், மனைவியை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும். சோத்திரம். அதில் அவர் வெற்றி பெறணும். என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. வெளியே வார்த்தை வரவே கூடாது. நம்ம அவங்கள கட்டுக்குள்ள அவர் வழி நடத்தணும். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லணும், நல்ல புத்தி சொல்லணும். சபைக்கு என் கூட வரணும், சபையை விட்டுட்டு நீ அங்கே படிக்க போறேன், தங்க போறேன், விளையாட போறேன், அதுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சபை தான் முக்கியம். நம்ம சபையினுடைய இந்த ஆராதனையை நம்ம விட்டு விடக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கா? எங்க இருக்குது?
எபிரேயர் எபிரேயர் வாசிங்க 25வது வசனம் வாசிங்க. சபை கூடி வருதலை எல்லாரும் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் வாசிங்க. இந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. எத்தனாவது வசனம்? எபிரேயர் 10:25. எல்லாரும் குறிச்சு வச்சுக்காங்க, எல்லாரும் குறிச்சு வச்சுக்காங்க. ஒரு ஆள் கூட இந்த வசனம் தெரியாம இருக்கக்கூடாது. சபை கூடி வருதலை இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமென். இன்னொரு சிலர் வரல, பரவாயில்ல, ஆனா நான் கிட்டத்தட்ட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாசிக்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடாது. என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்க புத்தி சொல்லணும்? நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய கணவனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும். சபைக்கு வா, என் கூட வா, ஆராதனைக்கு வா, விட்டுவிடக் கூடாது. அவங்க விட்டு கூட அப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்காங்க. எல்லாருக்கும் புரியுதா? உங்களுக்கு என்ன புரியுது? புரியுதா? சபைக்கு வர்றதை விட்டுட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? புத்தி இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை. புத்தி இல்லாம விலகி போறாங்க, மூடத்தனத்துக்கு உதவியா போறாங்க, புத்தியே வெறுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு புத்தி சொல்ல, ஏன்னா புத்தி இல்லாம போறாங்க. புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லு. வாசிங்க வசனத்தை. நாள் சமீபித்திருக்கிறது, அது சீக்கிரமா இயேசு வரப்போகிறார் என்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவ்வளவாய் நீங்கள் அதிகமாய் புத்தி சொல்ல வேண்டும், அடிக்கடி புத்தி சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு ஆராதனை விட்டுவிடக் கூடாது, பாதி வேலையில போக கூடாது என்று சொல்லி நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு ஆராதனை கூட விடக்கூடாது. 365 நாள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது? லீவ் போடக்கூடாது, கட்டடிக்க கூடாது, பொய் சொல்லிட்டு வேற பக்கம் போகக்கூடாது. நம்ம அதுல புத்தியா நடக்கணும், அதுல நாம ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதுல ஜெயம் வேணுங்க. நமக்கு ஜெயம் இல்லாம இருக்கக்கூடாது. இதுல நமக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஜெயம் வேணும், தனக்குத்தானே ஒரு ஜெயம் வேணும். நீங்க தோத்து போயிட்டா, உங்க பிள்ளை பரீட்சையில 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா, 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா, அவன் 12th ஃபெயில் ஆயிட்டான்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இதே மாதிரி ஆண்டவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நீங்க அதுல ஜெயிக்கணும், அதுல வெற்றி பெறணும், அதுல நீங்க ஜெயம் பெறணும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்னது? சிங்காசனம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்னது? அந்த பந்தய பொருள் கிடைக்கும். ஆமென். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய நாமத்தை அவர்கள் மேலே, அவர் குடும்பத்தில் எழுதுவார். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் மன்னா கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படும். அது நிறைவேறும் போது அவங்க செழிப்பா இருப்பாங்க. உண்மையில மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆசீர்வாதம் நீங்க பெறணுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு உங்களை பார்த்து சொல்லணும். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்னை பார்த்து எல்லாரும் சொல்றாங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லணும். உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஜெயம். ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க. 10:25 எபிரேயர் வாசிங்க. சபை கூடி, சபை எப்ப கூடி வரும்? சபை எல்லாரும் வரணும்னு எப்ப நம்ம கூடி வருகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. எங்க மட்டும்? தமிழ்நாட்டில் மட்டுமா? இந்தியா ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வரும். உலகம் ஃபுல்லா, அமெரிக்கா ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வரும். ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா நாடுகளிலும், கொரியா, எல்லா நாடுகளிலும் எப்போ கூடி வர்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை. ஒரே மனமா நம்ம கூடி வர்றோம். ஒரு மனமா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடும்போது வேற ஒரு ஆளு சனிக்கிழமையோ புதன்கிழமையோ கூடுனா அது என்னது? அவன் இணங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு விலகு. அப்படிப்பட்டவனை நீ கூட வச்சுக்காத, இணங்கி வர வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபை கூடி வருதலை எல்லாரும் விட்டு விடு. வாசிங்க. வருதலை
சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் அநேகர் விட்டுட்டு பிசினஸ் போறாங்க, அநேகர் சபை குடிவரதலை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க, அநேகர் சபை குடிவரதலை விட்டுட்டு சொந்த காரியத்துக்கு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு போறாங்க, சடங்கு வீட்டுக்கு போறாங்க, செத்த வீட்டுக்கு போறாங்க. செத்த வீடு வந்தா கூட ஆராதனை முடிச்சுட்டு தான் செத்த வீட்டுக்கு போகணும். அது இல்லையா? வந்தா கூட ஆமே. பாஸ்டர் அவர் பேர் என்ன பேரு? பெஞ்சமின். அவங்க மாமா செத்து இருக்கிறாரு. காலையில 8 மணிக்கு அவர் அங்கே போகவே இல்லை. ஆராதனை முடிச்சு 12 மணிக்கு பிறகு தான் அங்கே என்ன செஞ்சாங்க, குடும்பமாக போய் அதை அடக்கிறதுக்கு கலந்து கொண்டாங்க. அப்போ அவ்வளவு வைராக்கியம். கர்த்தர் பாருங்க, இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அழகாக ஒரு சபை கீழே காங்கிரீட்டில் கட்டி கொடுத்துருக்கிறாரு, மேலே ஒரு சபை கட்டி கொடுத்துருக்கிறாரு, பக்கத்தில் ஒரு கடை கட்டி கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல கார் கொடுத்துருக்கிறாரு. தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கும்போது, கர்த்தரை முற்றிலுமாய் நம்பும் போது, அவரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? செழிப்பா இருப்பான். அல்லேலூயா. அவரை நம்பணும். கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வாசிங்க, வேகமா போவோம். ஆமென். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை விட்டு விட கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். கூடாதுன்னா கூடாதுதான், அது அவசரம்னா போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்க வந்துடணும்? வெற்றி உள்ள கர்த்தரின் சபைக்கு நம்ம என்ன செய்யணும்? வந்துடணும். எங்க போனாலும், எந்த காரியத்துக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும். அல்லேலூயா. 365 நாள்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சபையில தான் நம்ம இருக்கணும். வேற எங்கேயும் நம்ம இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோக ஸ்தலம். பரலோகத்துக்கு இணையாக, பரலோகத்துக்கு சாயலாக ஏற்கப்பட்ட இடம் இதுதான். தொடர்ந்து வாசியுங்கள். நான் சமீபத்திருக்கிறது, நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவாய் நாம் அதிகமாய் புத்தி சொல்ல வேண்டும். தொடர்ந்து அடுத்த வசனம். இப்போ நம்ம சத்தியத்தை அடைஞ்சாச்சு. நம்ம எல்லாரும் இது சத்தியம். சபைக்குரியவர் விட்டு விடக்கூடாது. இது ஒரு சத்தியம், இது ஒரு உபதேசம். ஞானஸ்தானம் பெற்றவங்க சபையை விடக்கூடாது, சபை அன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு இது ஒரு உபதேசம், சத்தியம். சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு அடுத்து இதை நம்ம விட்டுட்டோம்னா இது என்ன பாவமா? மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். ஒருவனை அருவாளை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவனை கொண்டு போடுற மாதிரி ஒரு பாவம் செய்யறோம்ல, அதே மாதிரி இது மனப்பூர்வமா செய்யற பாவம். யாருக்கு? நமக்கு நாமே பாவத்தை மேல சுமத்திக்கிறோம். ஒரு பெரிய பாவத்தை செய்யறோம். வேற ஒருவனுடைய பணத்தை, இடத்தை ஏமாத்தி திருடி பிடிங்கிற பத்திலாம் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு சமமானது. மனப்பூர்வமாய் செய்யற பாவம், திருட்டு பாவத்தை போல, கொலை பாவத்தை போல மனப்பூர்வமா இதை நம்ம சந்தோஷமா செய்யற மாதிரி ஒரு பாவம். இது அப்படிப்பட்ட பாவமா இருக்கிறது. அதனால இந்த பாவத்துக்கு யாரையும் நீங்க விடக்கூடாது. ஒரு சுத்திகரிப்பு வேணும், ஒரு ஜெயம் வேணும். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருந்தா, ஆண்டவரே இனி நான் வர்ற ஆண்டுல எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் லீவு போடக்கூடாது, கட்டடிக்க கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது. தேவ சமூகத்துல, என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் போகாததுனால என் குடும்பம் ஆராதனைக்கு போகல, நான் போகாததுனால என் மனைவி போகல, என் கணவன் போகல. ஆண்டவரே, கட்டாயிட்டோம். ஆண்டவரே, புத்தீனமாய் நடந்து கொண்ட ஆண்டவரே, மனப்பூர்வமாய் பாவம் செய்து விட்டேன். ஆண்டவரே, இனி நான் அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடாது. இயேசுவை திரும்பவும் சிலுவையில் அறையக்கூடாது. இதுல எனக்கு ஒரு வெற்றி வரட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. சத்தமா 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 சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆமென், 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 ஆமென். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடக்கூடாது. மனப்பூர்வமான பாவம் நான் செய்யக்கூடாது, புத்தீனமான பாவம் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கேயும் கொள்ளாத காரியங்களுக்கு நான் போகக்கூடாது. என்னை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சமூகத்தில் உம்மோடு இருக்கும்படி, உம்மோடு தங்கும்படி, உங்களுடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே.
இந்த சத்தியத்தில் என்னை ஜெயமாக்கும் ஆண்டவரே. ரீகாதா நாமா ஷாகா ராகா ரூலாபாதியா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என்ன பேசுறோம் கேட்கிறோம் உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆராதனைக்கு வராதவர்கள், ஞாயிற்றுக்கிழமை வராதவர்கள், ஓய்வு நாளிலே வராதவர்கள், பரிசுத்த திருநாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வராதவர்களை நட்டு இஸ்ரவேல் மக்களை மத்தியில நிறுத்தி எல்லாரும் கண்ணெடுத்து, இஸ்ரவேலர்கள் எத்தனை லட்சம் பேர் சொல்ல மாட்டீங்கள? 6 லட்சம் புருஷர்கள், மொத்தம் 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் கல் எடுத்து எல்லாரும் எரியணும். எரிஞ்சு அந்த கல் குமியல் அவன் மேல நிறைஞ்சி அவன் செத்து போயிடும். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்ததனால அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் கிருபையை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. பிள்ளைகள் அருமையா கிருபையை பற்றி பாட்டு பாடினாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆனா அதை பயன்படுத்தி மனப்பூர்வமா பாவம் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாய் நாம் அலைந்து தெரிய கூடாது. நாம் சட்டத்தின்படி யுத்தம் பண்ண வேண்டும். சட்டத்தின்படி நாம் ஜெயம் பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். சொல்லுங்க, உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க. அது சின்ன டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லை, எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம காரியம் ஜெயம்தான். ஆமென். அல்லேலூயா. நம்ம காரியம் ஜெயம்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த, அதாவது தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல்கிட்ட காணப்பட்ட 3 விஷயங்கள். ஒன்று, ஸ்தோத்திரம், தானியேல் ஜெபிக்கிறவன். தானியேல் எப்படிப்பட்டவன்? ஜெபிக்கிறவன். தானியேல் வெளிப்பாடு தரிசனம் பெற்றவன். 2வது. 3வது, ஸ்தோத்திரம், தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். ஆமென். ஜெபிக்கிறவன், வெளிப்பாடு பெற்றவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். இந்த 3 காரியமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. தானியேலுக்கு உள்ள இருந்துச்சு. தானியேல் எத்தனை வேளை ஜெபிச்சான்? எத்தனை வேளை ஜெபிச்சான்? சத்தமா சொல்லுங்க. 3 வேளை ஜெபித்தான். எப்பமெல்லாம்? காலையில ஜெபிச்சான். அடுத்து மத்தியானம் ஜெபித்தான். இரவிலே ஜெபித்தான். ஆமென். 3 வேளை ஜெபித்தான் தானியேல். அப்போ 3 வேளை ஜெபிக்கிற அனுபவத்தை உடையவன் தானியேல். ஆமென். இப்போ உங்க காரியம் ஜெயமா மாறணும்னா நீங்க 3 வேளை கண்டிப்பா ஜெபிக்கணும். காலையில எழுந்த உடனே ஜெபிக்கணும், ராத்திரி படுக்கும்போது ஜெபிக்கணும், இடையில ஒரு முறை நீங்க நன்றா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ ஜெபிக்கணும். நான் ஈபியில வேலை செய்யும் போது காலையில ஒரு முறை ஜெபம் பண்ணுவேன். ஈபியில வேலை செய்யும் போது அந்த ஈபியில சாப்பாடுக்கு விடுற டைம்ல ஜெபிக்கிற நண்பர்கள் எல்லாம் கூட்டிக் கொள்வேன். கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கும் போது இவங்க கூட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. மத்தியானம் சாப்பாடு அரை மணி நேரம் சாப்பாடு. 10 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல சாப்பிடுவோம். 15 நிமிஷம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கிறதுக்கு தனி டைம் கிடையாது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்படி ஜெபித்ததுனால தான் தேவன் சோத்திரம் ஈபியில எனக்கு வேலையை நிரந்தரமாக்கினார். இயேசு சகலத்தையும் தர வல்லவர் என்று நான் தெரிந்தபோது வேலையை விசிறிட்டு உழைத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்த வேலையில் இருந்தால் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம். ஆமென். ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு விசிறி அடிச்சுட்டு வந்ததுக்கு காரணம் ஆண்டவருடைய ஜெபத்தின் மேன்மை, ஆசீர்வாதத்தின் மேன்மை அறிந்து கொண்டதுனால கர்த்தர், நான் ஒரு வேலைக்காரனா ஒரு ஈபி ஆளாக தான் இருந்திருக்க முடியும். ஆனால் இப்போ தேவன் உலகம் முழுசும் என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் நல்ல பயன்படுத்துறாரு. சுவிசேஷத்திற்கு ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு பயன்படுத்துறாரு. இங்க பாருங்க, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெபம்.
நைட்டில் ஒரு ஜெபம், இப்படி மூணு வேளை ஜெபித்து வந்தேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 3 வேளை ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. நான் காலையில் ஜெபிப்பேன், பகலில் ஜெபிப்பேன், இரவில் ஜெபிப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. தானியேல் எங்க நோக்கி ஜெபம் பண்ணோம்? யாருக்காவது தெரியுமா? தானியேல் எங்க பார்த்து ஜெபம் பண்ணோம்? எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணான். ஏன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணா? யாருக்காவது தெரியுமா? ஏன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணா? இல்ல இது சரியான பதில் இல்ல. வேற யாராவது சொல்ல முடியுமா? எருசலேமை நோக்கி ஏன் ஜெபம் பண்ணா? மகாராஜா யார் சொல்லுது? மகாராஜாவின் நகரம், அங்கதான் தேவாலயம் இருந்துச்சு. இதுதான் சரியான. நீங்க எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, எருசலேம்ல தான் என்ன இருந்தது? தேவாலயம் இருந்தது. அதனாலதான் எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ண. இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது, இந்த ரோட்ல போகும்போது இந்த ஆலயத்தை நோக்கி சிலர் கும்பிட்டு போறதை நான் 2 முறை பார்த்துருக்கேன். அது நின்றுட்டு இப்படி கும்பிட்டு போறாங்க இந்த ஆலயத்தை நோக்கி. யாராவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆலயத்துக்கு ஒரு பயபக்தியை கொடுக்கும் போது தேவன் பலத்த அதிசயம் செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இது கட்டுவதற்கு முன்பதாகவே நாங்கள் இதில் போகும்போது இது கட்டப்படுவதாக, இது கட்டப்படுவதாக. அங்கே இந்திரா நகரில் வீட்டுக்குள்ள நடத்த போகும்போது நாங்கள் அந்த இடத்துல போகும்போது என்ன செய்வோம்? கட்டப்படுவதாக கட்டளையிடுவோம். அப்போ தேவன் இதை கட்டி முடித்தார். அருமையானவர்களே, நான் சொல்லுவதை நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலயம் மகிமையானது. இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு அவர் கண்ணு திறந்திருக்கு. அடுத்து அவருடைய செய்திகள் என்ன கவனிக்குது. வேற எதை கவனிக்குதோ இல்லையோ, ஆனா நம்ம அவருடைய செய்தி நம்மளை என்ன செய்யுது? கவனிக்குது. ஆகையினால இங்க வந்தாச்சுன்னா ரொம்ப பயபக்தியா இருக்க நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாய் தவறி எதையும் நீங்க சொந்தமா பேசக்கூடாது, கேட்க மட்டும்தான் செய்யணும். நீங்க எதுவுமே வாய் தவறி தப்பா சோத்திரம் சுயமா அல்லட்டா யாரையும் புண்படுத்துற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. நீ என்ன பேசுற, நீ என்ன பண்ற, உன்னை கவனிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு காரியம் இருக்கு, அதை எழுதுன்னு நினைக்கிறேன். அவருடைய இருதயம் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருதயம் இங்கேயே திறந்துட்டு இதையே பார்த்துட்டு இதையே சிந்திச்சுட்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால அவன் ஆலயத்தை நோக்கி எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணான். அப்படி அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். ஆலயத்தின் மேல அவ்வளவு நம்பிக்கை உடையவனாய் இருந்தான். ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார் என்று விசுவாசமுடையவனாய் இருந்தான். அதனாலதான் அவனுக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. நீங்க நன்றாய் ஜெபிக்கிறவர்களாய் இன்னும் மாறணும், இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டேன். இயற்கை இருக்கும். அவருடைய இருதயம் எல்லா நாளும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அல்லேலூயா. அவருடைய இருதயம், அவருடைய கண்ணு, அவருடைய செவி, அவருடைய கண்ணு, அவருடைய செவி, அவருடைய இருதயம் இந்த ஆலயத்தை நோக்கி இருக்குது. ஆகையினால இங்க வந்து நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், நன்மைகள் உண்டாகும், காரியம் ஜெயமாகும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வீடு கட்டுவீங்க. அந்த சிஸ்டர் வீடு கட்டிட்டாங்களா? நம்ம இப்போ இன்னைக்கு முதல் சாட்சி சொன்னாங்க, அவங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்க, கட்டி முடிச்சுட்டாங்களா? அல்லேலூயா. கட்டி முடிச்சுட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் ஜெபிக்கிறவன், தானியேல் ரகசியங்களை சொல்லுகிறவன். ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது சும்மா தேவையில்லாம மற்ற காரியங்களை சிந்திக்க கூடாது. கர்த்தர் என்ன பேசுறாருன்னு கவனிங்க, கர்த்தர் என்ன வெளிப்படுத்துறாருன்னு கவனிங்க, தேவதூதன் வர்றாரான்னு பாருங்க, வானம் திறக்கப்படுதா பாருங்க, ஆண்டவர் உங்களிடத்துல எதையாவது வெளிப்படுத்துறாரா பாருங்க. ஏன் சொன்னார் தெரியுமா? நம்ம அப்படிப்பட்ட வெளிப்பாடு உடையவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்க உணரணும்,
தேவனுடைய சத்தம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய ரகசியம், தேவனுடைய செயல்பாடுகள் நீங்க வேறு பிரிச்சு அறியணும். கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்வடைய வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல நீங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சா, ஏற்கனவே சொன்னது திருப்பி சொல்றேன், கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சா உங்க வீட்டு சமையல் அறையில மீன் குழம்பு வச்சிருப்பீங்க. ஆனா முன்னாடி இருக்கிற உங்க ஹாலில் வந்த உடனே சிலர் சொல்லிடுவாங்க, என்ன இன்னைக்கு மீன் குழம்பா, நல்ல வாசனையா இருக்குது சொல்ற, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் குழம்பா. சிலருக்கு சிக்கன் பிரியாணின்னா அந்த வாசனை தெரிஞ்சிடும், மீன் குழம்புன்னா வாசனை தெரிஞ்சிடும். இது நம்ம நம்முடைய மூக்குனால கண்டுபிடிக்க முடியுதுல்ல. இதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அசுத்தாவின் கிரியைகளை கண்டுபிடிக்கணும், தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்பாடுகளை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு தாரும், எனக்கு அந்த வரங்களை பகுத்தறியும் அறிவை தாரும் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இப்ப நான் கண்டுபிடிச்சேன் இந்த வாரத்துல. எங்க வீட்டு அம்மாவுக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு. லோ ப்ரெஷர்னா ரத்த அழுத்த குறைவு. அவங்களுக்கு சுயநினைவே இல்லை. இந்த வாரம் முழுசும் யாருக்கெல்லாம் என்னது இல்லை, என்ன சொல்லணும், பிறந்த நாள் கல்யாண நாள் சொல்லணும். அவங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் என்ன இல்லை, அவங்களுக்கு நினைவுள்ள காரியங்கள் நடக்கலை. ஒரு வேலை செய்யப்போனால் அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே நின்றுவாங்க, அவ்வளோதான், எதுவும் செய்ய முடியாது, சுயநினைவு போயிடும். இப்படி இந்த வாரம் ஃபுல்லாக எதுக்கு பிசாசு இப்படி பண்ணுறாங்க? மாதம் ஜெவமணி சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு அமுக்குறாங்க அப்படின்னு. சரி, அதை விட்டுருவோம். போன வாரத்தில் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மாடு ஓடி வந்து நீ முட்டிடுச்சு. முட்டினோடு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம காலில் இவ்வளோ பிளேட் வச்சுருக்கோம்னா அது குத்தி குத்தி கால் அப்படி சவு பயங்கரமான வலி. 2 நாள் படுக்கை விட்டு எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. நேற்று காலையில் கூட எழுந்து நடக்க முடியல, இன்னைக்கு காலையில் கூட எழுந்து நடக்க முடியல. ஏன் இவ்வளவு போராட்டம்? அல்லேலூயா. அப்போ இதுல நம்ம ஜெயம் பெறணும். கால் வலிக்குன்னு பாசத்தை சொல்லிட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு ஒரு புத்திய, ஒரு தடைய பிசாசு எனக்கு கொண்டு வர்றதுக்கு அவன் முயற்சி செய்யறான். ஆனா நான் விடலை. அல்லேலூயா. நேற்றும் ஒரு உபவாச கூட்டம் சிவன் காங்கிரஸ் நடத்தணும், ஜாயிட்டி வழியா எல்லாருக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 30 பேர் ஜெபித்து ஒரு பெரிய மகிமையை அங்கே கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் ஜெயமாய் மாற்றிட்டோம். ஒரு சபை கட்டுறதுக்கு கூட ஆய்வு பண்ணுறதுக்கு போயிட்டு வந்துட்டோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் காலையில் நம்ம பரப்பிட்டு அருமையாக வந்துட்டோம். அப்போ என்ன நெருக்கம், பாடுகள், இடர்கள் வந்தால் கூட நம்ம அதில் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். நீங்கள் புரிஞ்சு விடணும், இது யார் செய்கிறா? சாத்தான் செய்கிறான், போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறான். இது யார் செய்கிறா? உங்களா சர்ச்சைக்கு வரக்கூடாதபடிக்கு தடை பண்ற என்ன ஆவி? அது பார்வோனின் ஆவி. ஆராதனைக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்றவன் யாரு? பார்வோன். ஒரு கெட்ட ஆளுகையுடைய ஒரு தலைவன். அவன் அந்த பிசாசுகளின் தலைவன் தான் நம்மளை போக விடாமல் தடுத்து நிறுத்தலாம். அந்த சுமல் நம்ம அறியணும். அல்லேலூயா. இதுல நம்ம ஜெயம் பெறணும். அல்லேலூயா. ஆமென். எப்படி ஜெயம் பெறணும்? இதுல நம்ம எப்படி ஜெயம் பெறலாம்? சோதரம் எப்படி ஜெயம் பெறலாம்? வெளிப்படுத்தல் 12:11 நாம் அதை கவனிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. சாவு வந்தா கூட, சாவும்படியான ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதை அப்படி ஜென்டலா எழுதியிருக்கு. மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதுக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளும்படிக்கு நம்முடைய ஜீவனை கூட பார்க்க கூடாது. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது தடை இருக்கிறதுன்னு சொன்னா வசனத்தினால நீங்க ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அது நம்ம பின்வாங்கி போக கூடாது. வசனத்தால ஜெயிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் சொல்லணும். அல்லேலூயா. என்ன சொல்லுவீங்க? ரத்தத்தால ஜெயம். ஆமென். ரத்தத்தால
ஜெயம். சொல்லுங்க, ரத்தத்தால ஜெயம். எல்லாரும் சேர்ந்து பாடும். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், நான் ஜெயித்தேன். இயேசு ஜெயித்தார், நான் அவர் பிள்ளை. இயேசு ஜெயித்தார், நான் ஜெயித்தேன். இயேசு ஜெயித்தார், நான் அவர் பிள்ளை. ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம். ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம். இயேசு ரத்தத்தினால், வசனத்தினால் ஜெயம் கொள்ளுவோம். ரத்தத்தினால், வசனத்தினால் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு ஜெயித்தார், நான் ஜெயித்தேன். நாம் அவருடைய பாத்திரம். அவரோடு நடக்கிறவர்கள், அவரோடு நடக்கிற நமக்கு எப்போது எப்படி இருக்கும்? ஜெயம்தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகையினால இந்த தானியேலை போல நாம் என்ன செய்யணும்? ஜெயம் பெற வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு அவன் ஜெபிக்கிறவன், வெளிப்பாடு பெற்றவன். அவன் சோத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். 2 ராஜாவுக்கு என்ன செஞ்சான்? தீர்க்க தரிசனம் சொன்னார். அல்லேலூயா. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? போன ட்ரிப்பு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம்னா என்னதுங்க? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? வேதத்தை சொன்னால் கூட அது என்னதுதான்? தீர்க்க தரிசனம். எங்க இருக்குது? எங்க இருக்குது? இந்த வேதத்தை சொன்னா தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? இந்த வேதம் தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தல கடைசி புஸ்தகத்துல வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வாசிங்க, சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் வசனங்களை, இந்த வசனங்கள் பூரா என்னவா? தீர்க்க தரிசனங்கள். இந்த வசனங்களை கேட்கிற யாவருக்கும் எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால், இதை கூட்டி நம்ம வாழ்க்கையில வாழக்கூடாது. அதுல என்ன இருக்கோ அதன்படி நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆடி பாடி தேவனை ஆராதித்தார்கள் அப்படின்னு வேதத்துல இருக்குது. அதனால நம்ம ஆடி பாடி ஆராதிக்கலாம். ஆனா சினிமாக்காரம் போட்டு டங்குன்னு ஆடுற மாதிரி லைட்டுக்கு மட்டுமே 1.5 லட்சம் ரூபாயாம் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு. அந்த ஆராதனைக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு லைட்டு மட்டுமே எத்தனை லட்சம்? 1.5 லட்சத்தை ஆண்டு பண்ணிங்கன்னா அழகா ஒரு கிராமத்தில் ஒரு சபை கட்டிடுறான். ஆமென். அவன் லைட்டு போட்டு ஆடுறதுக்கு என்ன இருக்குன்னா 1.5 லட்சம் செலவு பண்ணுறான். நம்ம ஒரு சபையை நிர்வகிக்க 1.5 லட்சம் செலவு பண்ணுறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ கூட்டி ஆடணும். ஆனா அதுக்காக பணத்தை காணிக்கைய
தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற வசனம் பொருளாதாரத்தை நம்ம நஷ்டப்படுத்தக்கூடாது, கூட்டி நம்ம செயல்படக்கூடாது. அல்லேலூயா. இது கூட தீர்க்க தரிசன வசனம். இதை நீங்க சொன்னாலே நீங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இதை மக்களுக்கு நீங்க சொல்லணும், சொல்லணும், சொல்லணும். சுவிசேஷம் ஊழியம் சொல்லணும், வீடுகளில் சொல்லணும். இது ஒவ்வொரு நேரமும் இந்த வசனத்தை பேசணும். சமயத்துக்கு காலத்துக்கு ஏற்ற வசனத்தை நீங்க பேசணும். பேசாம அமைதியா இருந்துட்டீங்கன்னா அதுல தேவனுடைய தீர்க்க தரிசன மரம் செயல்படலன்னு அர்த்தம். ஆமென். செயல்படணும். எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இந்த வெளிப்பாடுகளை நீங்க தானியேலை போல சொன்னா, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்களுடைய காரியமும் ஜெயமாய் மாறும். ஆமென். அவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள்லாம் எப்படி ஜெயித்தாங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். அப்போ நீ வசனம் நிறைய படிக்கணும், வசனம் நிறைய படிக்கணும். பிசாசு இயேசு கிட்ட வந்தான். இயேசு அந்த பிசாசை ஜெயித்தாரா? ஜெயித்தாரு. இயேசு கிட்ட பிசாசு சொன்ன ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடியில முழு உலகத்தையும் காண்பித்தான் பிசாசு. இயேசுக்கு காமிச்சிட்டு இது பார்க்குறப்ப இது தூரம் டிவி அப்மிட் அந்த டிவி மாதிரி முழு உலகத்தையும் காமிச்சிருக்கிறான். இயேசுகிட்ட முழுவும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் உனக்கு தாரேன், ஆனால் நீ சாஸ்தாங்கமா என் காலில் விழுந்து என்னை வணங்குன்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னார் அதுக்கு? இயேசுக்கு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்பா அவர் அது வசனத்தை பூரா படிச்சு மனசுல வச்சிருக்கிறாரு. யாரு? இயேசு மாம்ச சரீரத்தில் வந்தபோது வசனத்தை படிச்சு மனசுல வச்சிருந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த வசனத்தை தீர்க்க தரிசனத்தை பேசினாரு. அதை கேட்ட பிசாசு அப்படியே விலகி போயிட்டான். இன்னைக்கு நம்ம வசனம் பேசாததுனால நம்ம ஜெயிக்க முடியலை, நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஜெயிக்க முடியலை, பின்வாங்கி போகிறோம், நமக்கு ஜெயம் கிடைக்கல, நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலை, பிசாசு மேற்கொள்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் அந்த ரகசியத்தை பேசுறாரு. அல்லேலூயா. எப்படி நீங்கள் அறியணும், எப்படி தெரிஞ்சு கொள்ளணும்? மீன் குழம்பா கபட்டு குழம்பா அப்படின்னு உங்களுக்கு ஹாலில் போன உடனே கண்டுபிடிக்கிறோம்ல, இதே மாதிரி பிசாசுடைய குறிகளை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். இது பிசாசு கரிய. அதே மாதிரி தேவனுடைய வெளிப்பாடுகளையும் கண்டுபிடிக்கணும். இது தேவனுடைய வெளிப்பாடு, இது தேவன் செய்கிற காரியம் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தேவன் உங்கள் சரியான பாதையில் நடத்துவார். நீங்கள் தேவனோடு நடப்பீங்க. ஆமென். நம்ம எப்பவும் வாசிக்கிற தியானிக்கிற வசனம் தான். இந்த இதில் ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையை வாசிங்க. பிலிப்பியர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஜெயம்ங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 இருக்குள்ள அந்த ஜெயம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, எடுத்து வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஒரு வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம். ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் இருக்கும். அவனுடைய நாமம் கிறுக்கப்பட மாட்டாது. என் பிதா முன்பதாகவும் அறிக்கையிடுவேன். தூணாக்குவேன். அது ரைட்டு. இப்போ இதுல அவர்கள் பாத்திரவான்களானபடினால் என்னோடு கூட நடப்பார்கள். அப்படி ஒரு வசனம் இருப்பாருங்க, அதை எடுத்து வாசிங்க. எத்தனாவது வசனம்? 4வது வசனத்தை எல்லாரும் வாசிங்க. ஆனாலும் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு
கூட நடப்பார்கள். நம்ம அவரோடு கூட நடக்கணுங்க, இயேசுவோடு நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தோடு, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தோடு, ஒரு அனுபவத்தோடு, வெளிப்பாடுகளோடு நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். ஜெயம் யார் கொள்ளணுமா? இயேசு உங்களுக்கு ஜெயம் தரதை விட இதுல என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? 7 சபை. எத்தனை சபை? 7 சபைக்கும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லியிருக்குது. ஜெயம் கொள்ளுகிறவன் விழுவத்திலிருந்து இருக்கும், ஜெயம் கொள்ளுகிறவன் தூணாயிரம் சபையில ஜெயம் கொள்ளுகிறவன் மண்ணா கொடுக்கப்படும், ஜெயம் கொள்ளுகிறவன் சிங்காசனம் கொடுக்கப்படும். அப்ப ஜெயம் பெற்றவர்கள் தான் பரிசு பெறுகிறார்கள். ஜெயம் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆகையினால உங்க வாழ்க்கை ஜெயமாய் இருக்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்க வாழ்க்கையின் காத்தர் ஜெயமாக மாற்றப் போகிறார். உங்க காரியமெல்லாம் ஜெயமா மாறப்போகுது. அதுக்கு நீங்க இப்படிப்பட்ட உன்னதமான மூல உபதேசத்துக்குள்ள, அந்த ஆவிக்குரிய சத்தியத்துக்குள்ள நீங்கள் அவரோடு கூட நடக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்க. நீங்கள் எல்லாம் பாத்திரவாங்க. இயேசு உங்கள் மேல இருக்கிறார். அவரை சுமக்கிற பாத்திரம் நீங்கள். ஆமென். இயேசுவை சுமக்கிற பாத்திரம் நாம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி நீங்க இருக்கும்போது ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 நீங்க வாசித்தீங்கன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸ்தோத்திரம். வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்காக நீங்க ஆயத்தப்பட வேண்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஞானஸ்தான தொட்டி ரொம்ப கிளீனா இருந்துச்சு. என்ன ரொம்ப கிளீனா இருக்குது ஞானஸ்தானமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஆயத்தப்படுத்தியே வச்சு கொடுப்போம். டேவிட் பிரதர் சொன்னார், எப்பவும் ஆயத்தப்படுத்தியே தொடச்சி சுத்தமாக வச்சிடணும். யாராவது வந்து டப்புன்னு தண்ணி நினைச்சு செஞ்சிடணும், ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். அல்லேலூயா. நல்ல ஐடியா இருக்குல்ல? நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. ஆமென். அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும். அந்த யுத்த நாளுக்கு ரெடியா இருக்கிற குதிரை தான் ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரீட்சையில ரெடியா இருந்து நல்ல பரீட்சை எழுதினா தான் அது பாஸ் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜெயம் அவசியம். அதை கர்த்தர் உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார். அதற்கு நீங்க நிறைய ஆலோசனை கேட்கணும். நீதிமொழிகள் 24:6 வாசிங்க. நாம் முடிக்கலாம். நீதிமொழி 24:6 நாம் கடைசியாக முடிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. நீங்க யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுங்கன்னா பிசாசோடு யுத்தம், பாவத்தோடு யுத்தம், சாபத்தோடு யுத்தம், உலகத்தோடு யுத்தம், மாம்சத்தோடு யுத்தம், அந்நிய வல்லமையோடு யுத்தம், கொல்லாத மனிதர்களோடு யுத்தம். இந்த யுத்தம் இருக்குது. அது செய்யும் போது நீ நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணி. ஆலோசனைக்காரர் அநேக காரியங்களை நீங்க கேட்டுக்கிட்டா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஆலோசனைக்காரர் இருக்கணும். அந்த ஆலோசனைக்காரர் நீங்க நிறைய இருந்து உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? ஆலோசனை சொல்லணும். உங்க வீட்டுக்கு நீங்களே ஆலோசனை சொல்லணும். என் பையன் கேட்க மாட்டேங்கான், நீங்க வந்து சொல்லுங்க, 100 ஆளை கூப்பிடக்கூடாது. நீங்களே என்ன செய்யணும்? நல்ல ஆலோசனை கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. உங்க பிள்ளைகள் உங்க ஆலோசனையை கேட்கணும். இந்த சபையில இருக்கிற 70 பேருக்கும் பாஸ்டர் தான் தகப்பேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ இன்னொரு 20 பேர் வந்தால் உட்கார இடம் கிடையாது. யோசித்து பார்த்தேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும்போது எல்லாருமே உள்ள இருந்தாங்க. யோசித்தேன், இன்னொரு 20 பேர் வந்தால் அங்கே உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. இடிக்காம உட்கார முடியாது. அப்படி சபை ஃபுல்லாக ஆள் வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம அந்த கடைசி வரைக்கும் திருப்பி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த கடைசி சோறு வரைக்கும் என்ன செய்யணும்? போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஃபுல்லாக ஏசி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இங்கே 70 பேர், அங்கே ஒரு 30 பேர், 3 லைன் 3 30. அப்போ 100 பேர் கரெக்டாக. ஆமென். ஆமாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கணும். அப்படிதானே நம்ம ஜெபம்? அதுதான். அல்லேலூயா. பெருகி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெருகி கொண்டே இருக்கணும். படிப்படியாக நம்ம ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவன் எங்க ஜெயித்தான்?
சிங்க கெவிலையும் ஜெயிச்சான். சிங்கத்தை ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரு? கட்டி போட்டுட்டாரு. தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? கட்டி போட்டாங்க. அந்த கட்டினவர் யாரு? 4வது நபர். யாரு? அக்னி நடுவே உலாவிய 4வது தேவ தூதனானவர். ஆமென். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். தூதனை போல வந்து நமக்கு விரோதமாக இருக்கிற மிருகங்களை, மிருகம் போன்ற மனிதர்களை, மிருகம் போன்ற சுவாபம் உடையவர்களை, மிருகத்தை அவர் கட்டி போடுவார். நாம் ஜெயம் எடுப்போம். ஆமென். நமக்கு அழிவு வராது. நம்ம வாழ்ந்திருப்போம், நாம் ஜீவித்திருப்போம். யாரை போல? ஸ்தோத்திரம், இயேசுவை போல. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஏசாயா 25:8 அவர் மரணத்தை என்னவாக விழுங்குவாரு? ஜெயமாக விழுங்குவார். அதுபோல நமக்கும் மரணம் ஜெயமாக மாற்றப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவான் 16:33, நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். நம்முடைய தேவன் நமக்கும் ஜெயம் கொடுக்கிறார். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? பவுலை போல 1 கொரிந்தியர் 15:57 சொல்லப்பட்டது போல விளங்கினார். அதை நான் என்ன சொல்கிறோம்? அதை மட்டும் வாசி முடிச்சிடலாம். 15:57 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:7 15:57 இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் வருது. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவருடைய வரங்களினால், ஆவிகளை பகுத்தறியும் வரங்களினால், தீர்க்க தரிசன வரங்களினால், ஸ்தோத்திரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்களினால், ஆவியின் அபிஷேகமாகிய வரங்களினால் நம்ம விசுவாசத்தை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்கிறோம். இதனால தேவன் நமக்கு எப்போது என்ன செய்றாரு? ஜெயம் கொடுக்கிறார். உங்கள் காரியம் இதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில ஜெயமாக இருக்கும். ஆமென். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உங்கள் காரியம் எல்லாம் எப்போது என்னவாய் இருக்கும்? ஜெயமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம தேசத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையிலும் தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்துக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அது நமக்கும் வரும். ஆமென். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க வேணும். அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அது நமக்கு வரும். தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் முடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக, நம்மை நடத்துவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஷட்டா ரகா தூலா பகா ரகா லகா தூரா பகா லகா தூரா பகதியா. இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாவதாக. ஓ ரபா லகா ரகா தூலா பகா லகா தூரா பகதியா. எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். இனி வருகிற எல்லா நாளும் நமக்கு ஜெயம். மரணம் வரைக்கும் நமக்கு ஜெயம் மாத்திரமே நம்மை தொடரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் தெளிவாய் பேசியிருக்கிறார். ஒரு வாழ்க்கை ஜெயமாய் இயேசுவால் தொடர்ந்து மாற்றப்பட போகிறது. உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும். பரலோக தகப்பனே, ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடும். அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல உடைய பிள்ளைகளினுடைய அல்லேலூயா எல்லா காரியமும் ஜெயமாய் மாறட்டும். ஓ ஸ்தோத்திரம். ஜெபத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் பதில் வரட்டும். கர்த்தர் அற்புதம் செய்யும், கர்த்தர் அற்புதம் செய்யும், கர்த்தர் அற்புதம் செய்யும், கர்த்தர் அற்புதம் செய்யும். கர்த்தர் மகிமையாய் நடத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். இதிலே ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, இதற்கு காணிக்க கொடுக்கிற, தசமபாகம் கொடுக்கிற, இது ஆராதனைகளை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
உடைய பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணீர் கவலை மாற்றப்படட்டும், அதுல ஜெயம் உண்டாகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல நல்ல காரியம் திருமணம் நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே ஓ ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கடன் பாரங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் நீங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சொந்த ஆசீர்வாதத்தை, வருமானங்களை ஆண்டவர் நல்ல வழிகளை உண்டாக்குவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சபை மேலும் மேலும் வளரட்டும். இந்த சபையில என்னென்ன தேவைகள் இருந்தோ அத்தனையும் கர்த்தர் கொடுங்க. நாமும் மகிமைப்படுத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பத்துல கர்த்தர் ஜெயத்தை மாத்திரமே தேவன் தருகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். காணிக்கப்படுற சபை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாடுவாங்க. அனீஷ், ஜெய், சந்தோஷ், ஆசிரியர், ரைசலா. சரி, சின்ன பிள்ளைங்க வாங்க. ரைசலா பாடல் ஆயத்தமாக கர்த்தர் பாடல. கர்த்தர் ஆசீர்வாதம் ஜெய்யுங்க, சந்தோஷங்க. ரைசலா சோதரம் 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 ஜெய் சோதரம் சோதரம் சோதரம்.